எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாங்க சிக்கன் கபாப் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிக்கன் கபாப் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சள் போட்டு கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். சிக்கன் மசாலா இது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது சிக்கன் கபாப் மசாலா, கடையில் விற்கிறது தான் எல்லாமே. இது சோயா சாஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப வேணால் ரொம்ப போடாதீங்க, கசப்பாயிரும், அப்புறம் கருப்பாக வேற ஆகிடும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எனக்கு அந்த கவுச்சி வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கு. தேவையான அளவு உப்பு, பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதுலேயே நான் போட்டு பிசைஞ்சிட்றேன். ஏன்னா அந்த மசாலாலாம் நல்லா ஏறி இருக்கும். சும்மா ஒரு சின்ன வெங்காயம், இந்த சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைஸ் ஒரு குடமிளகா. மசாலா தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்கட்டும். ஏன்னா நேரம் ஆக உப்புலாம் போடுறோம் பார்த்திங்களா, தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போதே தண்ணி விடும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லார் வீட்லேயும் இந்த வடைக்கம்பி இருக்கும்ல, இதை எடுத்து குத்திக்கலாம். நான் அந்த அதுக்கு உரிய கம்பு வச்சுருந்தேன். வீடு க்ளீன் பண்ணும்போது அதை எடுத்து போட்டுட்டேன். இப்போ இதில் இப்படி ஒன்று ஒன்றா சொருவிக்கலாம். ஒரு சிக்கன், ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா, அப்படியே ரிப்பீட் மாற்றி மாற்றி அப்படியே வரணும். இதே மாதிரி தான் அடுத்து இப்படியேவும். வாங்க இதை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை தோசைக்கல்ல தான் செய்ய போகிறேன். முதல்ல கொஞ்சம் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கல் காஞ்சிருக்கு, எண்ணெய் ஊற்றிட்டேன். இதே வச்சுட்டு எண்ணெயை தொட்டு இதில் தடவி விடணும். இது எல்லா பக்கமும் படுற மாதிரி. இதே ஒரு பக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது லைட்டாக அப்படி திருப்பி விடலாம். அந்த மாதிரி, ஆனால் பிஞ்சிராமல் திருப்பி விடணும். இந்த பக்கம் வந்துருச்சா, இப்போ லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நான் இதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கேன், இதையும் வச்சுக்கிறேன். இது பாருங்கள், இது நல்லா உட்காந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி உட்காந்தா நல்லா வேகும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அப்படி தூக்கிட்டு வச்சு. இப்போ பாருங்கள், இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு நம்ம நெருப்பில் கொஞ்சம் காமிச்சிக்கலாம். அதில் காமிச்சோம்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் நெய் தடவிட்டு அது ஃப்ளேவர் வாசனைலாம் நல்லாயிருக்கும். அது இந்த பாருங்க, சொன்ன மாதிரி நெய் தடவிட்டேன். நெய் தடவிட்டு கொஞ்சம் அப்படி காமிச்சுக்கோங்க. சும்மா அது நெருப்பு வரும், ஒன்றும் பயப்படலாம் வேணாம், ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் லைட்டாக அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஹை பண்ணிவிட்டு அப்படி மாற்றி போதும். வாசனை வந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.